ஹலோ மக்களே! இந்த வீடியோல என்ன பார்க்கலான்னா, நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னா, சம்பளம் எப்போ வரும்? ஓவர் டைம் பார்த்தா காசு கிடைக்குமா? வேலைய விட்டா செட்டில்மெண்ட் எப்போ கிடைக்கும்? நெறைய குழப்பங்கள் இருக்கும்ல. அப்போ உங்களுக்கான செம குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம தொழிலாளர்களுக்கு புதிய பாதுகாப்பை தர வகையில, புதிய தொழிலாளர் விதிகள் நியூ லேபர் லா வரப்போகுது. பழைய விதிகளுக்கும், இப்போ வந்திருக்க புதிய விதிகளுக்கும் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு? இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. இந்த புதிய மாற்றத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 முக்கியமான விஷயங்கள மாத்தியிருக்காங்க. அது ஒண்ணு ஒண்ணா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி அடிப்படை சம்பளம். பழைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடிப்படை சம்பளம் சிடிசில குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 30% இருந்தா போதும்னு இருந்துச்சு. ஆனா புதிய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடிப்படை சம்பளம் சிடிசியின் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 50% இருக்கணும்னு மாத்தியிருக்காங்க. 2வது கிராஜுவிட்டி பணிக்கொடை. முன்னாடிலாம் ஒரு கம்பெனியில நீங்க 5 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். ஆனா இப்ப வந்திருக்க புதிய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, வெறும் 1 வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி கிடைக்கும். ஒரு சூப்பரான அறிவிப்பு குடுத்துருக்காங்க. 3வது சம்பளம் வழங்கும் தேதி சேலரி டேட்டு. பழைய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் 10 தேதிக்குள்ள சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இப்ப அத மாத்திருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் 7 தேதிக்குள்ளவே எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளத்த கொடுத்தே ஆகணும்னு ஒரு புது விதிய கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைம் சேலரி. முன்னாடிலாம் அதாவது நீங்க இப்போ வரைக்குமே நீங்க ஓவர் டைம் வேலை பார்த்தா, அது அந்தந்த நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப தான் சம்பளம் குடுப்பாங்க. ஆனா இப்ப புதிய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா, நீங்க 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்தா, உங்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் டபுள் வேஜஸ் கண்டிப்பா தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை நேரம் வொர்க்கிங் ஹவர்ஸ். வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய விதிகளின்படி தான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கலாம். அதே போல வாரத்திற்கு 60 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்கலாம் இருந்துச்சு. ஆனா புதிய விதிகளின்படி ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கலான்றது அப்படியே இருக்கு. ஆனா வாரத்திற்கு 48 மணி நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். நீங்க ஒரு கம்பெனில இருந்து வேலையை விட்டு நின்னா உங்களுக்கான முழு செட்டில்மெண்ட் கிடைக்க பழைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 60 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஆனா இப்ப வந்திருக்க புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா வெறும் 2 வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கம்பெனி செட்டில் பண்ணியே ஆகணும். ஸோ மக்களே, தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்க இந்த புதிய விதிகள் நிஜமாவே பார்த்தீங்க ஒரு பெரிய ஜாக்பாட் தான். இந்த 6 மாற்றங்களை உங்களுக்கு எந்த மாற்றம் ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ நம்பர் அன்பீஸ்.